ஆமே. இந்த மாலை நேரத்தில் ஒரு வார்த்தை ஆவியானவர் கடந்த நாள் வேதத்தை படித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்து கொடுத்து இன்றைக்கு ஃபுல்லாக இந்த வார்த்தை தான் ஆண்டவர் தியானிக்க வைத்தார். ஒரு பெரிய செய்தி. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த இரவு நேரத்தில் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமர் 11வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உன்னத உறவை குறித்து ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிப்பா இந்த வார்த்தையை இந்த உறவில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ரோமர் 11வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, இந்த வார்த்தை ஒவ்வொன்றை கவனிங்கள். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் நீ அந்த கிளைகளை விரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் அடுத்த வார்த்தை, நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். இந்த கடைசி வார்த்தை தான் ஆவியானவர் தியானிக்க வைத்தார். நீ வேரை சுமக்கவில்லை, வேர் உன்னை சுமக்கிறது. ஆமே. எத்தனை பேர் இந்த வார்த்தை புரிகிறது? நம்மால் வேர் நிற்கவில்லை, அந்த வேரால தான் நாம நிற்கிறோம். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேரில் நாம் இணைக்கப்பட்டது கிருபை. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இது தயவு என்று. விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்தில் கர்த்தர் தயவை காண்பித்திருக்கிறார். இந்த வேரோடு உள்ள உறவு நமக்கு கிடைக்கப்பட காரணம், இந்த வேரோடு கூட நாம் வளர்ந்தவர்கள் அல்ல, இந்த வேரோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். இந்த வேரோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், ஆனால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு கண்காணிப்பா இருக்கிற இடத்தில் நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுருவை கொண்டு ஆண்டவர் 1 பேதுரு 2வது அதிகாரம் கடைசி வசனம் என்று நினைக்கிறேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் இந்த மந்தையிலே வளர்ந்தவர்கள் அல்ல, இந்த மந்தையில் கொண்டு வரப்பட்டவர்கள். ஆமென். இந்த வேரோடு நாம் வளர்ந்த கிளைகள் அல்ல, இந்த வேரோடு கூட இணைக்கப்பட்ட கிளைகள். முறித்து போடப்பட்ட கிளைகள் தகுதி இழந்ததினால் அல்ல, அவர் பர்பஸா முறித்து போட்டார். ஒரு இரவுல இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சாட்டர்டே நைட் தான் ஆண்டவர் பேசினார் என்று நினைக்கிறேன். அவர் முறித்து போட்டு என்னை ஒட்ட வைத்திருக்கிறார். நான் ஒட்டப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எனவே தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் கிரியையினால் ரட்சிக்கப்படாமல் தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்றோம். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதை சொல்லிவிட்டு தான் வேதம் சொல்லுகிறது, நீ வேரை சுமக்கல, வேறு ஒன்று சுமக்குது. ஏன் இந்த வார்த்தை இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் என்றால், இந்த வேறு இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே நாம் பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேர் சரியா இருக்குமானால், வேதம் சொல்லுகிறது ஏசாயா 11:1, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேர்ல நாம சரியா ரூட்டா இருந்திருப்போம்னா, சரியா எஸ்டாப்ளிஷ் ஆகிருப்போம்னா, சரியா உறுதிப்பட்டு இருப்போமானால், ஒரு காரியத்தை வேதம் காண்பித்து தருகிறது, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செழித்தோங்க பண்ணிக்கொண்டே இருப்பார். இந்த மாலை நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நம்ம அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, திரும்பவும் நினைப்புற்ற வார்த்தை, இந்த வேர் இல்லாம நீ இல்லை. ஆமென். இந்த வேர் இல்லாம நாம இல்லை. இந்த கிளையில ஏதாவது ஒன்று நடக்கணும்னா, இந்த கிளையால எதையும் உறிஞ்செடுக்க முடியாது, இந்த வேர் உறிஞ்சி தந்தாதான் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லிவிட்டேன். நீங்கள் கொடிகளாயிருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள் என்று
4வது வசனத்துல சொல்ற, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருக்கிற கொடிக்கு மட்டும்தான் இந்த செடியிலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாலை நேரத்தில் ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். வேற நீ மறந்துடாதென்றார், வேற நீ தட்டி விட்டுறாதென்றார், இந்த வேற விட்டுட்டு நீ தனியா நின்றாதென்றார். ஆமென். நீ எப்படிப்பட்ட கிளையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த வேரோட இருப்பாயானால் உன்னை தான் கர்த்தர் மற்ற கண்களுக்கு முன்பாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நிறுத்துவார். கிளை விஷயம் கிடையாது, வேறதான் விஷயம். ஆமென். கிளை விஷயம் கிடையாது, வேறதான் விஷயம். இந்த வேரோடு எந்த கிளைகள் சரியாய் உறவில் இருக்கிறதோ, இந்த வேரோடு உள்ள உறவு யார் வாழ்க்கையில சரியா இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கை செழித்தோங்கிக் கொண்டிருக்கும் என்று வேதம் காட்டி தருகிறது. யாக்கோபை குறித்து சொல்லும் போது ஏசாயாவில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆமென், யாக்கோபு வேர் பற்றி, ஆமென், இஸ்ரவேல் பூமியை பலனால் நிரப்பும் என்று. வேறு சரியா இருந்துச்சுன்னா இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையில் பலன் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமென். வேர் நம்முடைய வாழ்க்கையில் வேர் இருக்கணும். இந்த வேரை மிஸ் பண்ணிடக்கூடாது. எனவே தான் இந்த உறவை அதிகம் கனப்படுத்துங்கள். இந்த நேற்றுக்கு முதல்ல இந்த ஒரு பாடல் அதிகமாக ஆண்டவர் திடீர்னு ஞாபகப்படுத்தினா, முன்னாடி கேட்டிருக்கிறேன், உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை நினைத்திட. ஆமென். இந்த வேர் மட்டும் நம்ம லைஃப்ல இல்லாமல் இருந்திருக்குமானால், இல்லை என்றால் இந்த வேரோடு கூட மட்டும் நாம ஒட்டப்படாமல் இருந்திருப்போமானால், இன்னைக்கு நாம இருந்திருப்போமானே தெரியல. இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஏதோ நாம நினைச்சதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா தெரியலங்க. ஆனா நாம் எதிர்பார்க்காத அநேக நன்மைகளை நாம் சுதந்திரித்திருக்கோமா? இது எதனால வந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு நினைப்பூட்டுறார், கிளையின் விசேஷம் அல்ல, இந்த வேர்க்க விசேஷம். என்ன சரியான வேரோடு கூட கர்த்தர் ஒட்டி வச்சிருக்கிறார்னு நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேர் நம்ம விட்டு போயிடக்கூடாது. இந்த வேர் உறிஞ்சி கொடுக்கிறது தான் இந்த கிளையில் உண்டாகும். திராட்சை கொடியில கனிகளை பார்க்க ஜனங்கள் விரும்புவார்கள். ஆனா அந்த கனிகள், இந்த கொடி செழித்திருக்க வேண்டுமானாலும் இந்த செடியில, இந்த கொடியில ஏதாவது ஒரு பிரயோஜனமான பலன் உண்டாகிறத பார்க்கணும்னா இந்த கொடி தனித்திருந்தால் முடியாது. இந்த கொடி இந்த செடியோடு இணைக்கப்பட்டே இருக்கணும், ஒட்டியே இருக்கணும். இந்த கனெக்ஷன் சரியா இருக்கணும். இந்த கனெக்ஷன் எங்க கட் ஆகுதோ செடி வாடாது, ஆனா கொடி வாண்டும். அவன் பல முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன். இதே இடத்துல இந்த படி இருக்கிறதுக்கு கீழே எங்க அப்பா ஒரு சின்ன ஒரு தோட்டம் வச்சிருந்தாங்க. முன்னாடி பழைய சர்ச் இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது விசுவாசிகள் வீட்டில் செடி இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த வீடு விசிட்டிங் போகும்போது ஏதாவது பூச்செடி எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருச்சுன்னா கேட்டுருவாங்க, இந்த செடி கொண்டு போட்டான். விசுவாசிகள் விரும்பி கொடுப்பாங்க. சிலர்லாம் அதற்காகவே ஏதாவது பூச்செடி வாங்கினாங்கன்னா எங்கள் சர்ச்சுக்குன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பிரியம். அப்போ தான் ஒருத்தங்க ஒரு திராட்சை செடி கொடுக்குறாங்க ஒரு இடத்துல. அதை வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ், அதுக்குன்னு தனி கேர், அப்படி பராமரித்து கொஞ்ச நாளில் அந்த கொடி அப்படி வளர தொடங்குது. அதுக்கு அந்த கொடி வளர்றதுக்கான அழகாக எல்லாம் கட்டி வச்சு ஃபுல்லாக எங்கள் அப்பா தான் கேர் பண்ணுவாங்க. டெய்லி தண்ணி ஊற்றி, டெய்லி சுத்திகரித்து. ஆமாம், அதில் கனியை பார்க்குறதுக்கு விரும்பி 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 அழகாக பராமரித்து அந்த கொடி அழகாக படர்ந்துச்சு. படர்ந்தது மட்டுமல்ல, அதில் கனியும் வறந்துச்சு. ஆமாம், சர்ச்சில் வரவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு காமிப்பார், பார்த்தீங்களா திராட்சை பழம், பார்த்தீங்களா திராட்சை பழம். ஆனால் அவ்வளோ சந்தோஷம், அந்த கனியை பார்த்தது அவ்வளோ சந்தோஷம். ஆமாம், இது சொல்லும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு திராட்சை கொடியில் கனி பார்த்தது இவ்வளோ சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் அவர் கனியை பார்த்துட்டார்னா கூப்பிட்டு காணிப்பார். ஒவ்வொரு தூதனையும் கூப்பிட்டு, யாவத்தையா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில். பிதாவை சந்தோஷப்படுத்த விரும்புகிறவர்கள் வேற எதுவும் செய்ய வேண்டாம், சரியான கனியை கொடுங்க. காணிக்க கொடுக்காட்டாலும் கனியை கொடுங்க.
ஆமென். அதுக்காக காணிக்கை கொடுக்காதீங்கன்னு சொல்லலை. அது கர்த்தருடையது, அது கர்த்தருக்கு செய்யுங்க. ஆமென். நம்ம காணிக்கை கொடுக்கறதுல உற்சாகத்தை காட்டுவோம், கனி கொடுக்கறதுல. ஏங்க நீங்க அதிக காணிக்கை கொடுக்காவிட்டாலும் அதிக கனி கொடுப்பீர்களானாலும் உங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பார். ஆமென். எங்க அப்பாவுக்கு அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷம். ஆமென். அந்த டைம்ல தான் எங்களுக்கு விபிஎஸ்ல ஏதோ கனி வச்சு தான் ஒரு தீமை இருந்துச்சு, திராட்சை கொடின்னு நினைக்கிறேன். ஆமென். அப்போ பிள்ளைங்கள்ட்டெல்லாம் காமிச்சு கொடுப்பாங்க எங்கள் அப்பா. இவ்வளோ சந்தோஷமாக அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில் படப்படான்னு இருக்கிறாங்க. அதுக்கு முந்தின நாள் பராமரித்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. கொடி அப்படி பச்சையாக தான் இருக்குது, அதில் கடிகள் இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஒரு இரவு தாண்டி அடுத்த நாள் காலையில் இதை போய் பார்க்கலாம், தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு போகும்போது அந்த கொடி அப்படியே மொத்தமாக பட்டுருச்சு. ஒரு இரவுல, ஒரே ஒரு இரவு தான், மொத்த கொடியில் உள்ள இலைகளும் அப்படியே வாடி போயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இது எப்படி ஆச்சு? நேற்றுக்கு ஈவினிங் கூட நல்லா தானே இருந்து, நேற்றுக்கு ஈவினிங் கூட நான் இதை பராமரிச்சேன், தண்ணி ஊத்துனேன்னு. இவ்வளோ நாள் வாடாத இந்த கொடி இன்னைக்கு எப்படி வாடிச்சு? இன்னைக்கு எப்படி இது பட்டு போச்சுட்டு அவங்க கொஞ்ச நேரம் அங்கே இங்கன்னு எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு யார் என்ன பண்ணா புரியல அவங்களுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கொடியில் எங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்து வரும்போது கொடி எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த செடியிலேருந்து இது கொடி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அப்படி ஒரு கட்டாக இருக்கு. செடியில் பச்சையாக தான் இருக்குது, ஆனால் கொடி பட்டு போயிடுச்சு. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளால ஒரு இரவை கூட தாண்ட முடியாது. ஒரு இரவு என்ன, ஒரு இமை பொழுதை கூட நம்மளால கடக்க முடியாது. இன்னைக்கும் இமை பொழுதும் நான் கைவிடாமல் இருக்க காரணம் என்னோடு கூட இருக்கிற வேர், என்னை பற்ற வைத்திருக்கிற வேர். அப்படிப்பட்ட வேர்ல நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி இந்த வேருக்காக நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்ம இந்த வேர் மிஸ் ஆயிடக்கூடாது. இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தை பல முறை படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் திரும்ப நினைப்பூட்டுகிறார், இந்த வேர் இல்லாம நீ இல்லைன்றார் ஆண்டவர். ஆமென். இந்த வேர் இல்லாமல் நாம் இல்லை. அப்ப இந்த வேர் என்னில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நான் ஒரு காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அது எந்த காரியம், அதை மாத்திரம் நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நான் தொடர்ந்து ஒரு பெரிய செய்தி ஆண்டவர் தியானிக்க வச்சாலும் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த மாலை நேரத்தில் நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யாருக்கு வேர்ல நிற்க முடியாதுன்னா, லூக்கா 8வது அதிகாரம் தெரிந்த வார்த்தைகள். ஒரு ஓமை சொல்லும் போது, விதைக்கிறவரை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் 4 நிலங்களை சொல்லுகிறார். அதில் ஒரு நிலத்தை குறித்து சொல்லும் போது தான் இப்படி சொல்லப்படுகிறது. லூக்கா 8வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலத்திலே மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். கற்பாறை நிலமா இருக்கிறவர்கள் வாழ்க்கையில இந்த வேரால நிற்க முடியாது. இந்த கற்பாறை நிலம் என்பது எப்படிப்பட்ட நிலம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், கொஞ்ச காலம் அவங்க ஷைன் பண்ணுவாங்க, சர்ச்சுக்குள்ள நல்லா ஆராதிப்பாங்க. ஆனா வெளியில போன போறோம் இயேசுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சண்டே அவங்களுக்கு இருக்கிற பக்தியும் பரிசுத்தமும் பார்த்தா எப்பா இவங்கள மாதிரி பரிசுத்தவான். ஆனா அந்த சண்டைக்கு போற ஒரு மண்டே வரும் பாருங்க, அப்போதான் நம்ம மண்டெல்லாம் கொஞ்சம் மாறும். திங்கள் முதல் சாட்டர்டே 7 மணி வரை நம்ம பண்ற அட்டு ஊழியம் இருக்கு, ஆனா 7 மணிக்கு பிறகு நம்ம பண்ற ஊழியம் இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் லைஃப்ல இந்த வேர் ஸ்ட்ராங் ஆகாது. வந்தோடனே ஆண்டவர் கிருபையினால் விதைக்கிறார். வேர் பிடிக்கணும், இந்த வேர்ல இவனை நிக்க வச்சிடணும் இருக்கிறார். இந்த வேர் இருந்தாதான் இவனால செழிக்க முடியும். இன்னைக்கு ஏங்க இவ்வளவு ஆராதிச்ச பிறகும் ஏன் நம்மளால செழிக்க முடியவில்லை?
இவ்வளவு தேவனை ஆராதித்த பிறகும் ஆண்டவர் சொல், நீ வேர் பற்றி பூமியை பலனால் நிரப்புவா என்று சொன்ன பிறகு இந்த வார்த்தை கேட்கிறோம், ஆனால் பார்க்க முடியலையே. ஏன் இந்த வேர் உனக்கு ஒரு நாள் அல்ல, ஒரு மணி நேரம் அல்ல, 3 மணி நேரம் அல்ல, 24/7 இதில் நீ நிலைத்திருப்பாயானால் உன்னுடைய வளர்ச்சியை யாருக்கும் தடுக்க முடியாது. உன்னை கர்த்தர் உயர்த்துகிறது யாருக்கும் தடுக்க முடியாது. உனக்கு கர்த்தர் செய்கிற மகிமையானதை யாருக்கும் தடுக்க முடியாது. இதில் உருவாக்குங்கள். இந்த வேர்ல நிலைத்திருக்கிற அனுபவத்தை அன்பு சகோதர சகோதரி, இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் பேசுறார், நீ என்கிட்ட ஸ்டெடியார் என்றார். எனவே தான் கொலோசியருக்கு எழுதும்போது ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள். கொலோசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனத்தில் பவுல் இப்படி எழுதுகிறார், வாசியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, இந்த வார்த்தை நல்லா, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக அப்படின்றார். ஆமென். நீ எதுல வேர் கொண்டியோ அந்த அஸ்திபாரத்தில் நீ ஸ்டெடியா நில்லுன்றார். கொஞ்ச காலம் மாத்திரம் நீ ஷைன் பண்ற, அதாவது கொஞ்ச நேரத்திற்காக இயேசு அல்ல, எல்லா நேரமே இயேசுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எல்லா நேரமே இயேசுன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தம் ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்திற்கு அல்ல, எல்லா நேரமும் 24/7 இயேசு இல்லாத ஒரு நிமிஷத்தை ஒரு தேவ பிள்ளை பார்க்கவே கூடாது. இயேசு இல்லாத ஒரு நிமிஷம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இயேசு இல்லாத நிமிஷம். ஆமென். அப்போ இந்த விசுவாசத்தை, இந்த வேறு எனக்குள்ள பற்றி பிடிக்க வேண்டுமானா என் வாழ்க்கையில கொஞ்ச நேரம் மாத்திரம் அல்ல, என் வாழ்க்கை எல்லா நேரமும் இந்த வேரை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருக்கணும். இந்த வேர் நமக்குள்ள ஊடுருவி கொண்டே போயிட்டு இருக்கணும். உபாகமத்தில் எழுதும்போது இஸ்ரவேல் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை எச்சரிப்பா சொல்லுவார் பாருங்க. உபாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 16 முதல் 18 வரை வசனங்கள் வாசியுங்கள். நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்து ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களை கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள் என்றார். ஒரே வார்த்தையில சொல்ல போனா, இந்த வேரை விட்டுட்டு வேற ஒரு வேர் உன் லைஃப்ல வரக்கூடாது ஆண்டவர் சொல்றார். ஆமென். இந்த வேரை விட்டுட்டு வேற ஒரு வேர் வரக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் சொல்ற சொல்யூஷன் என்ன தெரியுமா? நீ விட்டு வந்ததை திரும்ப பார்க்காதென்றார். நீ விட்டு வந்த பழைய வாழ்க்கையை திரும்ப பார்க்காத, நீ விட்டு வந்த பாவத்தை திரும்ப பார்க்காத, நீ விட்டு வந்த அசுத்தத்தை திரும்ப பார்க்காத, நீ விட்டு வந்த விக்கிரகத்தை திரும்ப பார்க்காத, நீ விட்டு வந்த எதையும் நீயும் பார்க்க கூடாது, உன் குடும்பமும் பார்க்க கூடாது, உன் குடும்பத்தில் உள்ள தலைமுறைகளும் பார்க்க கூடாது. இந்த காரியத்தில் நீ உறுதியார் என்றார். ஏன்னா வேர் அல்ல, நீ அல்ல வேரை சுமப்பது, வேர் உன்னை சுமக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அல்ல வேரை சுமப்ப. இந்த வார்த்தை திரும்ப நான் எச்சரிப்பா சொல்றேன். நாம் அல்ல வேற சுமக்கிறது, வேர் நம்ம சுமக்குது. நாம இல்லைன்னா வேர் நின்றோம், ஆனா வேர் இல்லாம நம்மளால நிக்க முடியாது. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் தலை நிமிந்து நிக்கிறோம்னா எங்க இருந்து வந்த நன்மை தெரியுமா? இந்த வேர் உறிஞ்சி கொடுத்த நன்மை. இந்த வேர் உறிஞ்சி கொடுத்த நன்மை. இன்னைக்கு அப்பா சமூகத்திலிருந்து ஆராதிக்க ரீசனே இந்த வேறு சிலதை உறிஞ்சி எனக்காய் கல்வாரி சிலுவையிலே சிந்தினது. அதுதான் நான் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேற விட்டு போயிடாத, வேற விட்டு போக கூடாதுன்னா நீ விட்ட காரியத்துக்கு திரும்பிராதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆலயத்திற்குள்ள வந்து கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார்ல, உருவாக்கிட்டு நீ இந்த உருவாக்கப்பட்ட விதத்திலே நீ போ.
உருவாக்கப்பட்டு விட்டு திரும்ப போய் அந்த உருவாக்கப்பட்ட அனுபவத்தை நீ இடித்து போடாதே. விட்டு வந்த காரியத்தை திரும்ப செய்யாத. விட்டு வந்த பாவ வாழ்க்கையை திரும்ப நீ வாழ்க்கையில கொண்டு வராத. நீ விட்டு வந்த நரகலான எந்த காரியத்தையும் நீ திரும்ப லைஃப்ல ஏறிட்டு கூட பார்க்காத. வேற வேர்கள் உன்னை வந்து பற்றி கொள்ளாதபடி நீ ஒரே வேர்ல ஸ்திரமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் ஒரே வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். வேர்ல நிற்க விரும்புறவங்க ஒரு காரியத்தை மட்டும் செய்வார்கள். என்ன காரியம் தெரியுமா? இந்த கிளையில இந்த வேர் என்ன உறிஞ்சி தருதோ அதை மட்டும்தான் வெளிப்படுத்துவார்கள். அப்போ என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய பேச்சுகள் ஒன்றை மட்டும் வெளிப்படுத்தணும். இந்த வேர் என்ன உறிஞ்சி தருதோ அதை மட்டும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆமே. அவர் என்ன என்கிட்ட அல்லேலூயா என்னை ஒட்ட வச்சது உன் இஷ்டத்துக்கு கனி கொடு நல்ல, என் விருப்பப்படி கனி கொடுன்றது. ஆமே. மாமரம் வேர்லேருந்து தான் மாமரம் வருது. மாமரம் வேர்லேருந்து வந்த மரத்தில் என்ன கனி வரும்? எவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? யாராவது தேங்காய்ன்னீங்களா? இல்லை. யாராவது பலாப்பழம்னீங்களா? இல்லை. பலாமரம் வேர்லேருந்து பலாமரம் வருது. அந்த மரத்தில் என்ன கனி வரும் சொல்லுங்க. கன்னியாகுமரிக்காரங்களுக்கு இது தெரியலண்ணா. பலாமரம் வேர்லேருந்து வர மரத்தில் என்ன கனி வரும்? தென்னை வேர்லேருந்து வர மரத்தில் என்ன காய் வரும்? பா, கரெக்டாக சொல்கிறீங்க. உங்களுக்கு ஜிகேல 100 மார்க். அப்போ இயேசுங்கிற வேர்லேருந்து வரக்கூடிய வாழ்க்கையில் என்ன வரணும்? இயேசுவின் கனி. ஆமென். இன்னைக்கு இந்த வேரில் நான் எப்படி இருக்கிறேங்கிறத டெஸ்ட் பண்ணணும்னா இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை பார்க்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் முடியும் போது பாருங்க, என்னை ஒட்ட வச்சிங்களே ஆண்டவரே, இந்த கிளையில என்ன கனி வருது? எதை நான் வெளிப்படுத்துகிறேன்? நீ வேரை சுமக்கவில்லை, வேறுமை சுமக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த அனுபவத்தை எனக்கு தருவீராக. எஜமானனே என்னேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம். ஓ என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம். நேற்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் பேசும்போது என்கிட்ட இடைப்பட்ட ஒரு வார்த்தை, நான் விரும்புகிறத நீ செஞ்சு பாரு, நீ விரும்புகிறத நான் செய்கிறேன்றார். ஆமாம். நான் ஒட்ட வச்சது நோக்கத்தின்படி நீ வாழ்ந்து காட்டு, உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமாம். ஒட்ட வச்ச எனக்கு உன்னை செழிக்க பண்ண தெரியாதா? ஒட்ட வச்ச எனக்கு இந்த கிளையை செழிக்க பண்ண தெரியாதா? ஆண்டவர் கேட்கிறார். ஆனா ஒட்ட வச்சதின் நோக்கம் நீ செழிப்பதற்காக மாத்திரமல்ல, அவர் விரும்புகிற கனி வெளிப்படுவதற்காக. எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்காற்படிட, முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு. மற்றவர்கள் உங்களுக்கு எப்படி வசதி எழுமினிக்கல ஒரு 5 நிமிடங்கள் நான் இந்த ஜெபத்தை மட்டும் ஏறெடுத்து, ஹல்லேலூயா. வேறு இல்லாமல் நாம் இல்லை. ஆமா. இந்த வார்த்தை புரிந்து உணர்ந்தவர்கள் இருக்கிற இடத்துல உங்க 2 கரங்களை உயர்த்தி, என்னிலே நீர் விரும்புகிறவைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டி, பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் ஆமே, பரலோகம் திறந்தீரை. பாடுங்க. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம்
உங்க சித்தம் செய்வது மட்டுமே. இந்த சித்தத்தை விட்டு ஒரு நாளும் பின்வாங்காதபடிக்கு, வேற சித்தத்தை செய்யாதபடிக்கு, வேற வேர்கள் என்னில் வராதபடிக்கு இந்த வேரில் பற்றிக்கொள்ள உறுதிப்பட கிருபை தருவீராக. ஓ சொல்லுங்க, எஜமானனே எஜமானனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எஜமானனே எஜமானனே. என் இயேசு அப்பாவும் சந்நிதியில்தான், அப்பாவும் சந்நிதியில்தான் ஆக மகிழ்ந்து களி. நீங்க இருக்கிறதுனால மட்டும்தான்ப்பா என் வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிறது. நான் சந்தோஷப்பட காரணர் நீர், என்னை சிரிக்க வைத்தவன் நீர் ஆண்டவரே. அழுது கொண்டிருந்த என் வாழ்க்கையில சந்தோஷத்தை காண வைத்தவரே. எப்போது எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா ஏங்குதையா என் இதயா ஏங்குதையா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே ஆண்டவருக்காக. அழைத்தீரே அழை, அதை நான் மறப்பேனோ மறப்பேனோ. அதை நான் ஓ எஜமானனே. சத்தமா ரெண்டு கரங்களை உயர்த்தி எஜமானனே என்னே சுராஜனே. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு விசை சிந்தித்து பாருங்க. இந்த உறவை இவ்வளவு கத்த நமக்கு தந்திருக்கும் போது, இந்த உறவை சந்தோஷப்படுத்துறவைகள் தான் என் வாழ்க்கையில வெளிப்படுதா? டெய்லி என்ன பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா? என்ன விரும்பி சந்தோஷப்படுறாரா? என் விருப்பத்தெல்லாம் அவர் நிறைவேற்றணும்னு துடிக்கிறோமே, அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு எத்தனைக்காவது துடிக்கிறோமா? அன்பு சகோதர ஒரே ஒரு கொஸ்டின் இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா? இன்னைக்கு இந்த கிளையை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா? இந்த கிளையில் அவர் இன்றைக்கு விரும்பினது வெளிப்பட்டிருக்குமா? ஒவ்வொரு நாளும் திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்ட எஜமான் வந்து பார்த்தது, அத்திமரம் எவ்வளவு செழிப்பா இருக்குதுன்னு, அத்திமரத்துல என்ன கனி இருக்குது இல்லாததும் அவர் சொன்ன வார்த்தையே கிருபை பாராட்டு வெட்டி போடுனார். ஆனா வெட்டி போட விடல. யார் தெரியுமா? ஒருவர் பரிந்து பேசினார். அவர்தான் என் தோட்டக்காரர், அவர்தான் என் எஜமான், அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த ஒரு நாள் கொடுங்க, இந்த ஒரு வருஷம் கொடுங்க, இனி அவன் கனி கொடுப்பா. ஏன்னா நான் ஒட்ட வச்சிருக்கிறேன், என்னோடு கூட ஒட்ட வச்சிருக்கிறேன், வேரோடு அல்ல, என் வேரோடு ஒட்ட வச்சிருக்கிறேன். இதோ ஈசா என்ன மடிமரத்துளில் இந்த வேரில் ஒட்ட வைக்கப்பட்டவன். அவன் செழிப்பான், அவன் செழிப்பான், அவனில் கனிகள் வெளிப்படும். ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ என் விருப்பத்தை நிறைவேற்று, நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன். நான் விரும்புறது டெய்லி ஒன்றுல பார்க்கட்டும், நீ விரும்புறத டெய்லி நான் உன் லைஃப்ல காட்டுவேன்றார். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, இன்றிலிருந்து ஒரு வித்தியாசம் என்னில் உண்டாகட்டும். டெய்லி நீங்க என்ன பார்க்கும்போது நீங்க சந்தோஷப்படணும். ஆண்டவரே,
அப்படி கேட்க விரும்புறவங்க சந்தோஷம் வெட்கப்படாம உங்க வலது கரத்தை உயர்த்து கேளுங்க. கேளுங்க. உங்களை எப்படி உருவாக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். நீ விட்டு வந்த சில காரியத்தை திரும்ப கை வைக்காத. நீ விட்டு வந்த சில பாதையில திரும்ப போகாத. நீ விட்டு வந்த சில கிரியை திரும்ப செய்யாத. நீ விட்ட பாவத்தை திரும்ப பார்க்காத. நீ விட்ட சில நரகலான விக்கிரகத்தை திரும்ப பார்க்காத. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை வெட்டி போடல. ஆமென். அவர் விரும்புகிற கனி உன்னில் வெளிப்படட்டும். ஆமென். ஆண்டவரே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதற்காக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை மறந்து விடாதபடி, நான் வேரை சுமக்கவில்லை, வேர் என்னை சுமக்கிறது. நான் இல்லாமல் வேர் நின்றோம், ஆனா வேர் இல்லாமல் என்னால் நிற்க முடியாது. எந்த வாழ்க்கை அதிக வேர் பற்றி கொண்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கை எந்த புயலின் நடுவிலும் அசையாது. எத்தனை கொடுங்காற்று வீசினாலும் அசையாது. அதை செழிக்க பண்ணுகிற வேர் அது. ஆண்டவரே, இந்த அனுபவத்தை, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கிளை ஒட்ட வைக்கப்பட்டது தன்னுடைய இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்குள்ள, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு. நீர் என்னில் என்ன விரும்புகிறீரோ அது ஒவ்வொரு நாளும் இந்த கிளையிலே வெளிப்படுவதாக. ஆமென். நீங்கள் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஏக்கம் இதுவா இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை ஆண்டவர் நினைக்கட்டும். இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கை குறித்து சந்தோஷப்பட்டாரா என்கிற அந்த உணர்வு டெய்லி எங்களுக்கு உண்டாவதாக என்று ஆண்டவர் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். இந்த உறவை தினமும் கொண்டாட, இன்னும் அதிகம் உயர்த்த, உம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. தாழ்த்துகிறோம். உம்முடைய கரம் மாத்திரம் உம்முடைய பிள்ளைகளோடு இது வழி நடத்திட்டு மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, யாக்கோபை வேர் பற்றி பூமியை பலனால் நிரப்புகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த ஆராதனை மூலமாக எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.